ஏகே பிரசன்ஸ் ஃபுல்லா படம் ஃபுல்லா ஏகே பிரசன்ஸ் அண்ட் வந்து டைரக்டர்ஸ் அப்புறம் ஃபுல்லாவே ரெஃபரன்ஸ் எல்லாமே பயங்கரமா இருக்கு. லைக் எல்லா ஏகே பழைய மூவிஸ் லைக் தீனா, அமர்கலம், ஆரவம் எல்லாமே எல்லா சீன்ஸும் இருக்கு. எல்லாமே ஃபுல் கலர் பிரசன்ஸ் தான் ப்ரோ, பக்காவா இருக்கு கலர் பிரசன்ஸ்லாம். லைக் அப்புறம் மியூசிக் வந்து ஜிபி வெயிட்டா பண்றாரு ப்ரோ, ஓல்ட் மியூசிக் எடுத்து ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுத்துருக்காரு. அப்புறம் அர்ஜுன் தாஸ் ஆக்டிங்கும் பயங்கரமா இருக்கு. லைக் அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக சொல்ல முடியாது. ஏகேயோட லெவலுக்கு என்ன சொல்றேன், வெளில வந்து பக்காவா பண்ணிருக்காரு. அப்புறம் கூட நிறைய ஆடியன்ஸ்லாம் ப்ரோ ரிவீல் பண்ணக்கூடாது, பட் நிறைய கோ ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க. படம் பயமா இருக்கு. என்ன சொல்றது, எல்லாமே ஒரு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸா ஃபுல்லாவே ஃபுல் அண்ட் ஃபுல் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். லாஸ்ட்ல வந்து மேக்கிங் வீடியோ அப்போ ஒரு சாங் பீட் எல்லாமே ஃபுல்லா மிக்ஸ் பண்ணிருக்காங்க. படம் லாஸ்ட்ல வரைக்கும் ஃபுல் என்டர்டைன்மெண்ட் தான், ஃபுல் கிளாப்ஸ் ஆடியன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஃபுல் என்டர்டைன்மெண்ட் வந்து வெளில வந்துருக்காங்க படிச்சு எல்லாமே ப்ரோ. அப்படி சொல்ல முடியாது, ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் சொல்ல முடியாது. நான் சொல்றேன் ஸ்டார்டிங் வந்து படம் முடிய வரைக்கும் லைக் எப்ப நான் மேக்கிங் வீடியோ போடுறேன், பிடிஎஸ் வரைக்குமே அந்த ஹைப் அப்படிதான் இருக்கு. ஸோ லாஸ்ட் வரைக்கும் நின்று பார்த்துட்டு ஃபுல் கிளாப்ஸோட கத்திட்டு ஏகே அஜித் கடவுளை கத்தி தான் போடுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் இன்ட்ரோல் சீன் கிளைமேக்ஸ் பிரிக்க முடியாது. ஓவரால் ஒரு ஃபிலிம் நல்லா இருக்கும். கமர்ஷியல் ஃபிலிம் என்டர்டைன்மெண்ட் எல்லாமே அதில் இருக்கு ப்ரோ. அதுதான் ப்ரோ லவ் பண்ணி சீன் சொல்லிட்டா நான் அந்த மாதிரி யோசிக்கிறேன். இப்போ சீன்ஸ் ப்ரோ 5.5 ப்ரோ சொல்லிட்டேன் ப்ரோ. ஆக்டர்ஸ் ஏகே பிரசன்ஸ் ஆகும் படம் ஃபுல்லாவே. ஒரு ஃபெஸ்டிவல் டேஸ் இல்லாம நான் ஃபெஸ்டிவல் டேஸ் இருந்தாலும் செலிப்ரேட் பண்றதுக்கு இருக்கான் பிளேஸ் இருக்கு. ஸோ அதான் அது ஏகே சூப்பர் மச்சி அது. தேங்க்ஸ்.